பாசிக்குடாவில் இருக்கோம் இப்போ நாங்க. சரி, பாசிக்குடாவில் இருந்து இப்ப நாங்க எங்க போறோம்? மட்டக்களப்பு நகரத்துக்கு போறோம். அதுவும் நாங்க ஒரு ரோட் ட்ரிப்பா போறோம். இப்படியே நாங்க வந்து ஒரு 5 கிலோமீட்டர் வந்துருப்போம். பாசிக்குடாவில் 5 இல்ல, ஒரு 4 கிலோமீட்டர் வந்திருப்போம். கிரான் சந்தி, அந்த சுற்றுவட்டம், ரவுண்ட் அபவுட் கிரான் அப்படின்றது நிறைய பேருக்கு தெரிஞ்ச ஒரு இடம். மட்டக்களப்புல நல்ல பிரபலமான இடம் கிரான் அப்படின்ற இடம். இந்த ரவுண்ட் அபவுட் சந்தியில இருக்கிற ஒரு சிலைய நிறைய பேர் நீங்க கவனிச்சிருப்பீங்க, நிறைய பேர் கவனிக்காமலும் போயிருப்பீங்க. யாருன்னு சில பேருக்கு தெரியாம இருக்கும், சில பேர் நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும். யாரும் தெரியுமா உங்களுக்கு? தெரியும். யாரு? கண்ணகி சிலை. எப்படி கிரான்ல வந்து இந்த கண்ணகி சிலை வந்து அப்படின்னு உங்களுக்கு தெரியுமா? அது தெரியாது. அதாவது எனக்கும் சரியான வரலாறு தெரியாது. ஆனா கண்ணகி வந்து இறங்கிய இடம் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது அந்த மதுரையை எரிச்சு அந்த கோபத்துல நேரா இங்கதான் வந்தாங்களாம். அப்படிதான் வரலாறு ஒன்று இருக்கு. வந்தாறு மூலை அப்படின்னு சொல்லுவாங்க. வந்தாறு மூலையை வந்து அவங்க வந்து ஆரிய இடம் அப்படின்றதுக்காக வந்தாறு மூலை. ஆனா இந்த இடத்துலதான் வந்து இறங்கின இந்த பிரதேசம் அப்படின்றபடியா கண்ணகியுடைய சிலையை வந்து இந்த இடத்துல வச்சிருக்காங்க. அவங்க பாருங்க, வரலாறு சொல்றது உண்மையாக இருக்கும். இது பிள்ளையா இருந்தா கருத்துக்களை சொல்லுங்க. எனக்கு சின்ன காலத்துல நான் கேள்விப்பட்ட கதை. உண்மையிலேயே இது சரியா இல்லையா சொல்லி எங்களுக்கு தெரியாது. நீங்களே சொல்லுங்க. இந்த சிலையை நீங்க பாத்தீங்கன்னு சொன்னா எப்படி இருக்குன்னா, அதுல அத பாத்தீங்கன்னா தெரியும், சிலம்ப வச்சு அந்த சிலம்பு அப்படி கையை நீட்டி எறிகிற மாதிரி அந்த மாதிரி ஒரு ஒரு அந்த அந்த வடிவுல தான் அதை வச்சிருக்காங்க. அந்த சிலம்பு தானே, அந்த சிலம்ப உடைச்சதானே, அந்த மாதிரி ஒரு தான். இது வந்து நான் சின்ன வயசுல இருந்தே இந்த சிலையை பார்த்திருக்கேன். நிறைய காலம் இருக்கு. எப்ப இது வைக்கப்பட்ட எனக்கு தெரியாது. எனக்கு தெரிஞ்ச காலத்துல இருந்து இருக்கு. நானும் மட்டக்களப்புக்கு வந்து போற நாள்ல இருந்து இந்த சிலை இருக்கு. வரும்போது பாருங்க, நிறைய பேருக்கு இதை பத்தி தெரியாம இருந்தா இப்ப தெரிஞ்சுக்கொள்ளுங்க. உங்களுக்கு தெரிஞ்ச விஷயத்தையும் எங்களுக்கு கமெண்ட்ல சொல்லுங்க. நாங்க இப்ப நேரா போறோம். நிறைய விஷயங்கள் அப்படி பார்த்து கொண்டே போவோம். நிறைய வித்தியாசமான காட்சிகள் எல்லாம் வரும். நிறைய சாப்பாடுகள் இருக்கு வீதியோரங்கள்ல, அதையும் சாப்பிட்டு கொண்டு போவோம். அப்படியே ஒரு 2 கிலோமீட்டர் தூரம், 2 இல்ல 1.5 கிலோமீட்டர் வந்துருமா, 1.5 கிலோமீட்டர் வந்துட்டோம். இந்த பக்கம் பாருங்க ஒரு கடை இருக்கு. அதுக்கு முதல்ல பாருங்க இவ்வளவு பேர் இங்க சைக்கிள் விடுறாங்கன்னு பாருங்க. இங்க பாருங்க, சின்னவங்க எல்லாம் நிறைய பேர் சைக்கிள் நல்லா இருக்கு. எப்படி இருக்கீங்க? பாருங்க, என்ன மரம் மட்டும் தெரியும். கத்தாழை. அது கத்தாழை இல்ல, பெரிய வாள் மாதிரி இருக்கீங்க. கத்தாழை இல்ல, ஆனா கத்தாழை இனம்தான். கத்தாழை இல்ல, ஆனா தொடக்கூடாது. தெரியாத மரங்களை டக்குன்னு தொடக்கூடாது. நிறைய இருக்கக்கூடிய பிரச்சனை இல்ல. அப்படியா? வாங்க அந்த பக்கம் போவோம். வாங்க. என்ன பழம் தெரியுமா? அது பாலப்பழம். ஓ, இல்ல குண்டா இருக்கு பாருங்க. இந்த சீசனுக்கு வரும். எப்ப காலையில வந்ததா? இப்ப 2 மணி காலையில வந்தா வாங்குவீங்களா? இல்ல நேற்று வந்ததா இருந்தா சில நேரம் புழுக்கள் அதிகமா இருக்கும் அப்படின்னு சொல்ல. எப்ப வந்தாலும் இதுல புழு இருக்கும். புதுப்பழம் கொஞ்சம் குறைவா இருக்கும் அப்படின்னு ஒரு நம்பிக்கை. சாப்பிடு பாருங்க, இதுல புழு இருக்கு பாப்போம். இப்ப இல்ல புழு இல்ல. புழு இருக்கு. ஒரு பழமா பிச்சு பார்த்த மாதிரி. புழு பழம் வேணுமா இல்ல புழு இல்லாத பழம் வேணுமா? அது சொல்லுங்க. எனக்கு புழு இல்லாத பழம் தான். அப்ப எடுங்க. இது இன்னைக்கு வந்ததா? ஒண்ணும் இல்ல. இதுல எடுக்க மாட்டீங்க. இல்ல, சாப்பிட்டு பாருங்க. அது இப்பதானே ஆரம்பம். நல்ல இனிப்பா இருக்கு. சாப்பிட்டேன் வாங்கிட்டு போறேன். எவ்வளவு ஒரு சுண்டு? சுண்ட அளவு இது சுண்டுன்னு சொல்லுவாங்க, தெரியுதானே உங்களுக்கு? ஒரு சுண்டு வந்து எவ்வளவு கிராம் வரும்? எவ்வளவு எத்தனை? ஒரு 150 கிராம் கிட்ட வரும். ஆனா கூட வரும் இல்லையா? கூட வரும், 1/4 கிலோ கிட்ட வரும். இது வந்து அரிசியும் இதுல நிரப்பாங்க. சுண்டு இதுல 4 சுண்டு ஒரு கொத்து. 4 சுண்டு ஒரு கொத்து. 3/4 கிலோ. எனக்கு தெரியும். இது சின்ன வயசுல வந்து இப்படிதான் வாங்குறது. அதாவது ஒரு சுண்டு அரிசி தாங்கன்னு சொல்லி வாங்குறது. இதுல 4 சுண்டு போட்டாங்கன்னா ஒரு கொத்துண்டா 4 சுண்டு. அது ஒரு கொத்து என்னன்னு எனக்கு விளங்கல. சரி, தாங்க ஒரு சுண்டு தாங்க. ஒரு சுண்டு தாங்க. இன்னொரு விஷயம் இருக்கு இங்க. சோளம் பாருங்க, மெல்லிய சோளம். இது கொஞ்சம் மெல்லிய சோளம். இந்த காலத்துல வரும். இப்படிதான் அவிப்பீங்களா? எப்படி அது? மேல தூள் சுடு வச்சிருக்கீங்க? இதுல உப்பு தண்ணி கலந்து வச்சிருக்கு. அதை கேட்டு எடுத்து கொடுப்பீங்க. உப்புனா சாப்பிடக்கூட கொஞ்சம் கூட இருக்கும். சுட சுட வாங்கி சாப்பிடதான் நல்லா இருக்கும். நல்லா இருக்கீங்களா? இந்த இலையில வச்சு எடுத்தா தான் நல்லா இருக்கும். அது கம்பி, அதுக்கு ஒரு கம்பி ஒன்று வச்சிருக்காரு அவரு. அந்த பிஞ்சு சோளம் தான்.
என்ன பாம்பை பிடிக்கிற மாதிரி பிடி. ஹலோ. இப்ப நாங்க சந்துவழி தாண்டி மொரக்கட்டாஞ்சேனில இருக்கோம். மொரக்கட்டாஞ்சேரி அந்த ஆரம்பத்துல இருக்கிறோம். இது வந்து அப்பம், பாலப்பம், பிடிச்ச சாப்பாடு. அதாவது அப்பக்கடை. இந்த ஊர்வெல்லாம் இருக்கும் ஒரு அப்பக்கடை, அந்த அப்பக்கடை தான் இது. இது வந்து மாலை நேரத்துல மட்டும் இருக்கும். எத்தனை மணிக்கு ஆரம்பிப்பீங்க? ஒரு 1:30 மணிக்கு ஆரம்பிப்பாங்க. இந்த நேரம் தான் வரைக்கும் வாங்கலாம். 7 மணி வரைக்கும் வாங்கலாம். இது வந்து பாலப்பம். பாலப்பம் சூடா இருக்கு. அப்பா, சூடா இருந்தா நல்லா இருக்கும். அது சூடா சாப்பிடணும். அப்பதான் அதுண்ட டேஸ்டே வரும். எப்படி இருக்கு? நல்லாக்கா? அதாவது என்ன சொல்ற, உண்மையான அப்பம். இந்த மாதிரி சுடுறது இப்படி சுட்டா தான் அந்த அதுண்ட டேஸ்டே வரும். இதுல என்னன்னு சொன்னா, இன்னும் கொஞ்சம் இதுக்கு மேல நாங்க சீனியை தூவிட்டு சாப்பிடலாம். இன்னும் நல்லா இருக்கும். சீனியும் இருக்கு, விருப்பமானாக்கள் போட்டு சாப்பிடலாம், இல்லாட்டி தேவையில்லை. இந்த கடை இதுதான் அந்த காலத்து ஒரு அப்பக்கடை. நல்லா இருக்குதான் இந்த ஏரியா. பாருங்க, 4 மணிக்கு வெளிக்கிட்டு நாம ஒரு 5-6 கிலோமீட்டர் வரதுக்கு நமக்கு 1 மணி நேரம் போயிருக்கு. 1 மணி நேரம் போயிருக்கு. எவ்வளவு சாப்பாடு, நிறைய சாப்பாடு இருக்கு. இன்னும் 5 மணி. இங்க கொஞ்சம் என்னன்னா, இது கிழக்கு பக்கம் முடியா 5:30க்கே கொஞ்சம் இருட்டுற மாதிரி வந்துருக்கு. போய் பாருங்க, 5 மணி தான், ஆனா நல்லா கொஞ்சம் இருட்டி வந்து. இதே இது கொழும்புல இருக்கும்போது அப்படி இருக்காது. அதான் இப்படி ஒவ்வொரு நாளும் இப்படி வந்து இப்படி சாப்பிட்டு போனா நல்லா இருக்கும். நல்லா இருக்கும். ஒவ்வொரு ஏரியாவுக்கும் இன்னும் ஒரு 20 கிலோமீட்டர் போகணும். பாப்போமா என்ன இருட்டானாலும் பரவாயில்ல, அங்க வரைக்கும் போவோம். அதாவது நகரம் வரைக்கும் போவோம். நாம கிரான் சந்தியில பார்த்தோம், அந்த ரவுண்ட் போட்ல பார்த்தோம் கண்ணகி சிலை அங்க இருந்தாலும், கண்ணகி அம்மன் கோயில் வந்து இங்க இருக்கு. இது வந்து வந்தாரமூலை இருக்கு. அதான் கண்ணகி அம்மன் கோயில். இந்த பக்கம் பிள்ளையார் கோயில் இருக்கு, அது வந்து கண்ணகி அம்மன் கோயில். சரியா? அந்த கிணறு, அந்த துலாம் போட்டால்றது. துலாம் போட்டால் வா காட்டுறது கிணறு. துலா போட்டு இந்த மாதிரி இந்த மாதிரி மரம் வச்சு தண்ணி அள்ளுறது. பாருங்க, இது வந்து வாளி கலட்டிட்டு போகல, அது கலண்டும் விடாது. பாத்தீங்களா? எப்படி பயன்படுத்துறாங்க? இது வந்து கம்பியை விட மரத்தால பண்ணாதான் இன்னும் நல்லா இருக்கும். வழுக்காது, தெரியுமா? இல்ல இது மட்டும் தான் மரம். மற்றதெல்லாம் வந்து பைப்ல போட்டிருக்காங்க. ஆனா இது முழுமையா மரத்துல இருக்கும். அப்பதான் இதுல அள்ளி ஊத்தி போட்டு தொட்டி. ஆரம்ப நாட்கள்ல வந்து எங்கட நீச்சல் குளமே அதுதான். அவ்வளவுதான். ஒரு சின்ன பக்கு தொட்டில தண்ணி நிறைஞ்சிருக்கு, போயிட்டு குளி. அவ்வளவுதான். கிழக்கு பல்கலைக்கழகம் தெரியுமா உங்களுக்கு? கிழக்கு பல்கலைக்கழகம் பிரபலமான பல்கலைக்கழகம். இது வந்து செங்கலடி மத்திய கல்லூரி. ஏன் இந்த செங்கலடி மத்திய கல்லூரி கிட்ட நான் நிக்கிறேன் அப்படின்னு தெரியுமா உங்களுக்கு? தெரியும். நிறைய பேருக்கு இந்த செங்கலடி மத்திய கல்லூரியிலையும் நான் படிச்சலான்னு சொல்லி தெரியாது. எனக்கு தெரியும். நிறைய பேருக்கு தெரியாது. நான் வந்து இங்க 7ஆம் ஆண்டு, 8ஆம் ஆண்டு, 9ஆம் ஆண்டு, 10ஆம் ஆண்டு, 11ஆம் ஆண்டு படிச்சீங்க. 5 வருஷம் இங்க படிச்சிருக்கேன். மயிலம் பாவலி. வித்தியாசமான பேர் தானே? வித்தியாசமான பேர். உங்களுக்கு 2 நொங்கு தாங்க. நொங்கு. இப்போ வந்து நொங்கு சீசன். சரியா? நொங்கு வெயில் காலம் உண்டோடியா. இந்த நொங்கு வந்து அப்படியே ரோட் மேட்டுக்குள்ள இருக்கும். நிறைய பனைமரங்கள் இருக்குங்க. இந்த சாப்பிட்ட துண்டு இருக்கு தானே, இதுல வந்து என்ன செய்வோம்னா, நாங்க முதல்ல இதை சாப்பிட்டுட்டு இதுல ஒரு கம்பவுண்ட் இதுல குத்திட்டு இதுல ஒரு கம்பவுண்டை குத்திட்டு இந்த வண்டியில் ஒன்று தள்ளி வண்டியில் வாங்க இந்த மாதிரி, அதாவது எப்படின்னா இப்படி ஒரு கம்பை வச்சு இப்படி தள்ளி கொண்டு போறது. அந்த கரத்தை செய்து ஓடுறாங்களே. நீங்க செஞ்சு பார்த்துருந்தா தெரிஞ்சிடும் உங்களுக்கு. செஞ்சிருக்கீங்களா நீங்க? நாங்க செஞ்சிருக்கிறோம். எப்படி இருக்கு? நல்லா இருக்கு. நல்ல இனிப்பு. சீனி போட்டிருப்பாங்க. அதான் தம்பி, சீனி போட்டதானே இருக்கு? சீனி போட்டதானே? ஆமா, பாத்தீங்களா? தேன் போட்டா பாத்தீங்களா? வெயில் நேரம் சாப்பிட நல்லா இருக்கும். இதுல வந்து ஜூஸ் மாதிரியும் கரைச்சு அந்த மாதிரியும் இதை வந்து குடிக்கிறாரு. காய்ச்சி இதெல்லாம் செய்யலாம். இது வந்து பழத்திட்டா தான் இப்படி கிண்டி போட்டு இப்படி கிண்டிட்டு தண்ணி மாதிரி குடிக்கலாம். நொங்கும் சாப்பிடாச்சு. நான் வந்து வெயில் இல்லாத நேரத்தில் நொங்கு கடையெல்லாம் எடுக்கப்பட்டிருக்கும்னு நினைச்சேன். எடுத்திருப்பாங்க, நான் எடுக்கல. இல்ல, நம்மட காலம் சொன்னா நான் வாரவடியா. நான் கேமரா பிடிக்கும். நேரம் 6:03 சூரியன் மறைஞ்சிட்டுன்னு நான் நினைக்கிறேன். சூரியனை காணல. எப்படி பாருங்க, 2 அந்த
கிண்டி கிண்டி போற தோணியில மீன் பிடிக்கிறாங்க. வழியா இருக்கு தானே பாக்குறது. எப்படி இருக்குண்ணா இது? நல்ல வடிவா இருக்கு, நல்ல வடிவா இருக்கு. இது மட்டக்களப்பு வாவி மீன் பாடும் தேன்நாடு. இங்கதான் நிறைய மீன் பாடுறது. இல்ல இங்க அதாவது இந்த மட்டக்களப்பு வாவியில ஆரம்ப காலம்டா அது எந்த காலம்னு தெரியாது. ஆரம்ப காலத்துல மீன் வந்து பாடுன்னு சொல்லுவாங்க. ஒரு பாடுற மீன் இனம் ஒண்ணு இங்க இருக்கு. நாங்க ஒரு 2-3 வருஷத்துக்கு முதல்ல கல்லடி பாலத்துக்கு கீழே போயிட்டு இந்த மீன் பாடுற அது சம்பந்தமா நாங்க வீடியோ ஒன்று பண்ணிருக்கோம். அந்த பிரதேசத்துல அதிகமான சத்தம் இருந்ததுன்னு சொல்லுவாங்க. ஆனா மட்டக்களப்பு வாவி அதுக்கு பிரபலம். மீன் பாடுற அந்த ஒரு விஷயத்துல இங்க பிரபலம். அதோட பறவை அங்க மேல பறக்குது பாருங்க, கீழ தோணி. இந்த ஏரியா பாருங்க எப்படி இருக்குன்னு பாருங்க. ஏங்க அப்பா அவ்வளவு வடிவா இருக்கு. இப்ப நாங்க நிக்கிறவங்க தெரியுமா? இப்ப வந்து நாங்க மட்டக்களப்பு டவுன்ல இருக்கிற காந்தி பூங்காவில நிக்கிறோம். காந்தி பூங்கா இது வந்து பிரபலமான ஒரு பூங்கா. அதோட இந்த மட்டக்களப்பு வாவியினுடைய ஒரு பகுதி இந்த பக்கம் இருக்கும். அந்த பக்கம் கோட்டை கச்சேரி பிரதேசம் ஹோட்டல்லாம் அந்த பக்கம் இருக்கு. இந்த பக்கம் பாத்தீங்கன்னா மட்டக்களப்பு பர்டிகுலர் கேட் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த பக்கம் மட்டக்களப்பு நீதிமன்றம். அந்த பக்கம் ஃபுல்லா கடைகள் இருக்கு. இரவு நேரத்துல மட்டக்களப்பு நகரத்தை பார்க்க நல்ல வடிவா இருக்கு. நல்ல வடிவா இருக்கு. அந்த தண்ணிக்கும் அது நல்ல அழகா இருக்கு. நல்ல வித்தியாசமா வடிவா இருக்கு. பகல்ல நாங்க பாக்குற அந்த அழகை விட இந்த நேரத்துல அதான் நான் சொல்ல வந்தேன். நான் அப்படி பாரதா இருந்தா நீங்க ஒரு பின்னேரம் ஒரு 6 மணிக்கு பிறகு வந்து பாத்தீங்கன்னா இன்னும் அழகு மெருகேறி இருக்கும். இங்க பாருங்க. ஓகே, நாங்க வீடியோ முடிக்கிறோம். ஆர்ஜே சந்துரு வீலாக், மேனகாஸ் வேர்ல்டு. கொடுமை அந்த சேனல் வேறயா? அதோட சேர்த்து ஆர்ஜே மேனகா Facebook பேஜ் எல்லாத்தையும் பாருங்க. நன்றி, வணக்கம். பை.